ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி தலைநகரை அதிர வச்சிருக்கு. அதற்கு பலரும் எதிர்ப்பாக கண்டன குரல்கள் எழுப்பிட்டு வர நேரத்தில் முதல்வர் விஜய் ஏன் அது குறித்து மௌனமாகவே இருக்கிறார்? அது குறித்து அவரது நிலைப்பாடு என்ன? நீட்டுக்காக கடந்த காலத்தில் ஆதரவு குரல் கொடுத்த விஜய் இன்னைக்கு நீட்டுக்காக அந்த நீட் தேர்வுத்தாள் கசிவு தொடர்பாக ஒரு போராட்டம் நடைபெறும் பொழுது அது குறித்து ஏன் மௌனமாக இருக்கிறார்? என்ன பின்னணி அப்படிங்கிறது குறித்து நம்ம யோசிக்கணும். அது குறித்து பேசலாம். இன்னொரு புறம் என்ன விஷயம் பெருசாக பேசப்படுது தமிழ்நாட்டில் அப்படின்னா, திடீர்னு அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு போலீஸார் பாதுகாப்பு போடப்படுது, CV சண்முகம் ஒரு டீமோடு உள்ளே வரப்போகிறாங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வெளியானுச்சு. என்ன நடந்துச்சு அங்கே, உண்மையிலே என்ன விஷயம் பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறித்தும் பேசுவோம். இன்னொரு புறம் திருமாவளவனை வெளியேற்ற தாவேக்காவிலிருந்து திட்டமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அது குறித்தும் விரிவாக பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு டெல்லியில் ஒரு பக்கம் பார்லமெண்ட்டோடைய மழைக்கால கூட்டத்தொடர் அது ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு நடந்துச்சு பார்லமெண்ட்ல தான். இல்லை அதுதான் ஒத்தி வைப்பு அதுதான் நடக்கல. அது வந்து வழக்கமாக பார்க்கறதா நம்ம. ஆனால் அதையும் தாண்டி இந்தியா முழுக்கவே ஒரு மிகப்பெரிய கவனத்தை இது ஈர்த்தது அப்படின்னா அங்கே நடந்த போராட்டம், அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த இயக்கத்தை சேர்ந்த அதனோட தலைவராகட்டும் அவங்களோட ஃபாலோவர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து இன்னைக்கு பார்லமெண்ட் நோக்கி சலோ சன்சத் அப்படின்ற மாதிரி ஒரு பேரணியை வந்து இன்னைக்கு போகிறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. இதுக்கு போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் அனுமதி தரல. ஆனால் அனுமதியை மீறி அவங்க வந்து பேரணி போகிறதுக்காண்டி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் டெல்லி போலீஸ்காரங்க வந்து அவங்க மீது அடக்குமுறை ஏவி தடியடி நடத்தி தண்ணீர்லாம் பாய்ச்சி அவங்கள வந்து ஒடுக்கிறதுக்கான அனைத்து வழிகளையும் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒருவேளை பார்லமெண்ட்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து பாதுகாப்பு குளறுபடிகள் ஏற்படும் அப்படின்றதுனால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு டெல்லி போலீஸ்காரங்க எல்லா பக்கமும் பார்லமெண்ட்டை சுற்றி அந்த அளவுக்கு பேரிகேட்லாம் போட்டு அந்த போராட்டக்காரர்களை வந்து தடுத்து நிறுத்தினதெல்லாம் பார்த்தோம். ஆனால் எப்படி அவங்க வந்து பேரிகேட் உடைச்சிட்டு வந்ததெல்லாம் பார்த்தோம் நம்ம. இதற்கு மிக முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். அதான் அவங்களோட ஆரம்ப கட்டத்திலிருந்து கோரிக்கையாக இருக்குது. அந்த கோரிக்கையை வச்சு தான் சோனம் வாங்சுக் இருக்கார் இல்லையா, அவருமே கடந்த 20 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தார். இப்போ அவர் வந்து வலுக்கட்டாயமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து அந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான காரணமே மத்திய அரசோட கவனத்தை ஈர்க்கணும், மத்திய அரசு இவங்க கொடுக்கக்கூடிய அஜெண்டாக்களை வந்து ஏற்று செயல்படணும் அப்படின்ற மாதிரி தான் போராட்டம் இருந்தது. அவங்க 3 முழக்கத்தை வந்து அவங்க வச்சாங்க. ஒன்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அப்புறம் இது வரைக்கும் நீட்டால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் சோனம் வாங்சுக்கை வந்து விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையெல்லாம் வச்சு தான் போராட்டம் பண்ணாங்க. இதன் போராட்டத்தினோட நீட்சியாக மத்திய அரசாங்கம் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாரானாங்க. அதை தொடர்ந்து தான் மத்திய அமைச்சர் JP நட்டா இருக்கார்ல, அவரை வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த 2 நபர்கள் சந்தித்து பேசினாங்க. அவங்கள்ட்டையும் இந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தப்பட்டது. நாங்கள் போராட்டத்தை பின்வாங்கணும் அப்படின்னா இந்த 3 கோரிக்கைகளை நீங்கள் வந்து செயல்படுத்தி ஆகணும் அப்படின்ற நெருக்கடியை வந்து மத்திய பாஜக அரசுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு இந்தியா முழுக்க ஆதரவு இருந்தது. இவங்க பெரிய அரசியல் கட்சியெல்லாம் கிடையாது இல்லையா, அரசியல் கட்சி சார்பற்றவங்க இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு போராட்டம் பண்ணுறதுனால இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே வந்து இந்த இயக்கத்திற்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அதனால இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலக போறாரா அப்படின்ற கேள்வி வந்து பெருசாக எழுப்பப்பட்டது. அதுக்கு காரணம், இந்த போராட்டம் நடந்துட்டு இருந்த டைம்ல தர்மேந்திர பிரதானை வந்து அமித்ஷா வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு. தர்மேந்திர பிரதான் அமித்ஷாவை சந்திச்சிருக்காங்க பார்லமெண்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே. அப்போ திடீர்னு இந்த சந்திப்பு நடக்குது அப்படின்னா, ஒருவேளை அந்த போராட்டத்திற்கு மத்திய பாஜக அரசு பணிந்து விட்டதா, பணிந்து அவங்க கொடுக்கக்கூடிய டிமாண்டாக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானை அவங்க அமைச்சரவையிலிருந்து விலக்கி வைக்க போகிறாங்களா அப்படின்ற விவாதங்கள்லாம் நடந்தது. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி முடிவு எதுவும் பாஜக அரசு எடுக்கலை. இருந்தாலுமே இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகிறாங்க, அந்த பேச்சுவார்த்தை என்பது எப்படி நடக்க போகுது, சோனம் வாங்சுக்கை வந்து மீண்டும் வந்து போராட்ட களத்தில் மத்திய அரசாங்கம் அனுமதிப்பாங்களா, இல்லை காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி அடுத்த கட்டமாக போராட்டத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்ற பல கேள்விகள் வந்து நம்ம முன்னாடி இருக்கப்போம். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த போராட்டம் அப்படிங்கிறது நேரடியாக பாஜக அரசுக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால். பாஜகவுக்கு பெரும் குடைச்சலை டெல்லியில் கொடுக்கக்கூடிய ஒரு போராட்டம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அமைப்பு, இதெல்லாம் பெரிய ஒரு நெருக்கடியை பாஜகவுக்கு தருது. இது ஒரு புறம்.
இந்த அமைப்புக்கு ஆதரவு கொடுத்தது யாருன்னா திமுகவினுடைய ராசா எம்பி. அவர் போய் ஆதரவு கொடுக்குறார் நேரடியாக டெல்லியில். சோனமான்சுக்கு அவரே பார்த்து ஆதரவு கொடுக்குறாரு. அப்புறம் இவர்கள் கைதான பொழுது உடனடியாக கண்டனம் தெரிவிக்கிறது யாருன்னா கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஊடகங்கள் அல்லது ஊடகங்களில் பேசுகிறவங்க திருப்பி எந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னா திமுக பாஜக கூட்டணி ஏற்பட போகுது, அதற்கான வாய்ப்புகள் உருவாயிடுச்சு அப்படின்னு மீண்டும் இந்த விவாதம் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் ஒருவேளை இந்த சட்ட மசோதாலாம் கொண்டு வரப்பட்டிருந்தா அதற்கு திமுக ஆதரவாக வாக்களிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நெரேட்டிவாக தொடர்ந்து சொல்லப்படுது. இன்னொரு புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது குறித்து தாவேக அரசு எந்த விதமான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கல. தர்மேந்திர பிரதான்கிறவர் யார்? அவர் ஒரு மத்திய அமைச்சராக இருக்கார். அவர் தமிழர்கள் குறித்து கடந்த கால பார்வைகள் எப்படி வச்சார்? காட்டு மிராண்டித்தனமானவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்ல போய் அது மிகப்பெரிய அளவில் எதிர்வினைகளை சம்பாதிச்சது. அதற்கு முன்னாடி பணம் தரவே முடியாது, கல்வி நிதியெல்லாம் ஒதுக்க முடியாது, பிஎம்சி திட்டத்தை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் பணம் தருவோம் அப்படின்னாரு. இன்னும் சொல்லப்போனால் ஒடிசாவில் அந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் நடந்துச்சு இல்லையா? தமிழர்களுக்கு எதிராக பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி வந்து தமிழர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு அந்த ஐஏஎஸ் அதிகாரி குறி வச்சு பேசியிருந்தாங்க. அப்புறம் தமிழர்கள் இலையில வந்து பழைய சோறை போட்டு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழர்களுடைய பண்பாட்டையும் தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் தமிழர்களுடைய நேர்மையையும் பாஜக கடுமையாக விமர்சிச்சிருந்துச்சு. மோடி உள்ளிட்ட அமித்ஷா உள்ளிட்ட தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட அனைவருமே இதை ஒரு பெரிய டூலாக எடுத்து தான் நவீன் பட்நாயக்கை வீழ்த்தினாங்க ஒடிசாவில். அதுலேயும் தர்மேந்திர பிரதான் பெரிய ஒரு தலகர்த்தராக செயல்பட்டார். அப்போ இவர் தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு வரலாறு இவருக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர் மீது என்ன விதமான பார்வையை வைத்திருக்கிறார்? நீட் தேர்வில் அனிதா மரணமடைந்த பொழுது முதல்வர் போய் பார்த்தார், அவங்க குடும்பத்தை சந்திச்சார். அன்னைக்கு இவர் நடிகராக தான் போய் சந்திச்சார், விசாரித்தார். அது பெரிய வரவேற்பு பெற்றுச்சு மக்கள் மத்தியில். இன்றைக்கி ரெண்டு விஷயம், ஒன்று தமிழர்களுக்கு எதிராக பேசக்கூடிய தர்மேந்திர பிரதான், இன்னொன்று நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான அரசியல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல்வர் விஜய்க்கு கிடைச்சிருக்கு தமிழகத்தின் முதல்வராக. அப்போ இதில் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. தர்மேந்திர பிரதானை கண்டிக்கிறோம், அல்லது தர்மேந்திர பிரதான் செய்கிறது தவறு இல்லை, அல்லது காக்ரோச் ஜனதா பார்ட்டி செய்கிறது தவறு, அல்லது இந்த இளைஞர்களை இப்படி ஒடுக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கணும். முதல்வர் விஜய் இங்கே வந்துட்டதாலாம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து செய்தி பரப்புறாங்க, டெல்லிக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இங்கே இருக்கிற விச்சுவல் இருக்காங்கல்ல, அவங்களோட ரொம்ப டேஞ்சராக இருப்பாங்க போல் இருக்கு. அவங்க ரொம்ப தீவிரமான ரசிகர்கள் செய்திகள்லாம் பரப்பிட்டு இருக்காங்க வட இந்தியா முழுக்க. முதல்வர் விஜய் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மாறிடுச்சு, அதெல்லாம் மாறிடுச்சுன்னு. இப்போ எப்படி மோடி வந்து நம்ம ஊரில் ஒரு காலகட்டத்தில் கொடி நட்டாரு, இங்கே வந்து அது பாருங்க சிங்கப்பூர் வீடியோலாம் எடுத்து போடுவாங்க குஜராத்னு சொல்லிட்டு. அது மாதிரி இப்போ இங்கே வந்து அது மாதிரி மாறுது. அவங்க நம்மளுக்கு செஞ்சது நாம அவங்களுக்கு திருப்பி செய்யணும்னு நினச்சிங்களேன். இதில் என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி தர்மேந்திர பிரதான் மீதான விமர்சனங்களுக்கெல்லாம் விஜய் ஏன் அமைதியாக இருக்காரு? இன்னொன்று, கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் வந்து ஊழலுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறேன்னு இதே டெல்லியில் தான் உண்ணாவிரதம் இருந்தார். ஆமாம், இவரை போயிட்டு அன்னைக்கு நடிகராக இருந்த விஜய் போய் சந்திச்சாரு, அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாரு, ஊழலுக்கு எதிராக பேசியிருந்தாரு. இன்னைக்கு எதுவும் ஒரு வகையான ஊழல் தானே. இப்போ டெல்லியில் நீட் தேர்வுத்தாள் கசிவு எப்படி ஏற்படுது? ஊழல் இல்லாமல் நடந்துருமா? முறைகேடு இல்லாமல் அது நடக்குமா? அப்போ இதற்கு எதிராகலாம் விஜய் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? ஒரு நடிகராக போகிறதுக்கு பதிலாக ஒரு முதல்வராக டெல்லிக்கு போகும்பொழுது அங்கே பவர் இன்னும் அதிகமாக இருக்குமே, அவருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும், வட இந்தியாவில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறாங்க, அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி எந்த வாய்ப்புகளையும் ஏன் விஜய் எதுவுமே பயன்படுத்தாமல் அமைதியாக இருக்காரு? ரெண்டாவது, இப்போ எஸ்ஐஆருக்கு வந்து திமுக கையெழுத்து போடும் பொழுது இவர் ஏன் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாரு? எம்பியாக இருந்து தான் கையெழுத்து போடணும், எம்பியாக இருந்து தான் இந்தியா பிளாக்ல இருக்கணும், எம்பி ஆன பிறகு தான் பாஜக எதிர்க்கணும்னு எதுவும் கிடையாது. இயல்பாக இதெல்லாம் செய்யக்கூடியது தானே, ஏன் தயங்குறாங்க? அதாவது தாவேக்காலிருந்து யாருமே அதுக்கு குரல் கொடுக்கல, இது வரைக்கும் வெளிப்படையாக எதுவும் பேசல. காக்ரோச் ஜனதா பார்ட்டி சரியா தவறா, மத்திய அரசு செய்யறது சரியா தவறா, இது குறித்து எந்த விளக்கங்களும் தரப்படல. ஜனநாயக படத்தில் பிஸியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயை கூட பதவி போட்டிருக்காரு, ஜனநாயகத்தோட புதிய ப்ரோமோ வெளியிட்டிருக்காரு போல, அவரே வெளியிட்டிருக்காரு. திமுக எம்எல்ஏக்களை கைது பண்றாங்க, அது ஒரு பக்கம். ஆமா, இதுல நீங்க சொன்னது போல இந்த நீட் எதிர்ப்பு, நீட் ஒழிப்பு என்பது சிஎம் விஜயோடைய அந்த அரசியல் பயணங்களில் மிக முக்கியமான முழக்கம். அதை வந்து பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. நீட்டை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அகேன்ஸ்டாக இருப்போம்னு சொல்லிட்டு பல இடங்கள் பதிவு பண்ணிட்டே வராரு இல்லையா? ஆனால் அதை வார்த்தைகளால் மட்டும்தான் இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்துருக்கு. அது செயல்பாடுகள்லையோ இல்லை பெரிய போராட்டங்களையோ வந்து தாவேக்காவும் சரி சிஎம் விஜயும் சரி பெருசாக பண்ணது கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னது போல் அதற்கான வாய்ப்பு என்பது வந்திருக்கு. எப்படி வந்து இந்தியா முழுக்கவே வந்து அந்த நீட்டுக்கு எதிரான குரலை காக்ரோச் ஜனதா பார்ட்டி கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அதில் ஒரு பங்கா இல்லை அந்த கட்சிக்கு அந்த ஒரு இயக்கத்திற்கு
ஆதரவா நிக்கிறது இல்லை எதிர்ப்பா நிக்கிறது இல்லை தர்மேந்திர பிரதான் குறித்து, ஏன்னா நீட்ல தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, தமிழ்நாடு வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். நீட்டுக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும், தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம இருந்ததுக்கு அவர் தான் பொறுப்பு. இப்போ பல இதுல தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு சிக்கலா இருக்கார் கல்வித்துறையில பொறுத்தளவுக்கு. அப்போ அவரு குறித்து தாவேக அரசோட பார்வை என்னவா இருக்கு அப்படின்றது பெரிய கேள்வியா தான் இருக்கு. நான் தொடர்ந்து மௌனம் காக்கிறது இது மிக முக்கியமான பிரச்சனை. இந்தியா முழுக்கவே எதற்காக இத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருக்காரு அப்படின்னா, நீட் வேண்டாம்ன்ற குரல் இந்தியா முழுக்கவே இப்போ அதிகமாக கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ இந்த ஒரு டைம்ல சிஎம் விஜய் அரசியலுக்கு வரும்போது அவர் வச்ச முழக்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த முழக்கத்திற்கு என்ன ஆனது அப்படின்ற ஒரு கேள்வி பெருசா கேட்க தோணுது நமக்கு. ஆனா நாம என்ன பேசுறோம், திமுக பாஜகவை எதிர்க்கக்கூடிய சிஜேபியை போய் சந்திக்குது. அவங்க சந்தித்த பிறகும் நமக்கு சந்தேகம் தீரல, திமுக பாஜக கூட்டணி அமைச்சிரும் அப்படின்னு. திமுக இடபிள்யூஎஸ்க்கு எதிராக வாக்களித்த போதும் கூட நமக்கு சந்தேகம் தீரல. ஆனா இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவாக வாக்களித்த காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் திமுகவுக்கு சொல்றாங்க, நீங்க இந்த பில்லை ஆதரிச்சிடக்கூடாது. யாரு நம்ம எம்பி முன்னாள் அமைச்சராக இருந்தார் இல்லையா, மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், அவரது மகன் எல்லாரும் திமுகவுக்கு பாடம் நடத்துறாங்க. திமுகவினர் சொல்றாங்க, இடபிள்யூஎஸ்க்கு நாங்க ஆதரிச்சோமா நீங்க ஆதரிச்சிங்களா, பெரும்பான்மையான மக்களுக்கு துரோகம் செய்தது யாருங்கிற மாதிரியான வாத பிரதிவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இதுல ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு. மேகதாது அணை விவகாரம், அது தொடர்பாக இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் எல்லாம் பச்சை துண்டு போட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு சரியான அந்த வெல்லுன்னு சொல்லக்கூடிய சட்ட சபாநாயகர் இருக்கையை சுத்தியே இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டதுனால சபையை ஒத்தி வச்சிருக்காங்க. இன்னொரு டீலிமிட்டேஷன் வரப்போகிறது அப்படின்னு கரூர் பேச்சில் முதல்வர் சொன்னார் அவ்வளவுதான். அதற்கப்புறம் என்ன செஞ்சாரு, ஒரு தமிழக அரசாக இந்த அரசு எதை செஞ்சிச்சு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப அதையெல்லாம் பேசாம ரெண்டு விஷயம் பேசப்படுது அழகு. ஒன்னு, தாவேகாவினர் பாஜகவுக்கு எதிராக எதுவுமே பேசாம இருக்காங்க. இன்னொன்னு, தாவேகாவினர் பாஜகவுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாதுன்னு திமுகவும் பார்த்துக்கிறாங்க. அதனாலதான் திமுக எம்எல்ஏக்களை கைது பண்றது. இன்னைக்கு எது பேசு பொருளாக இருந்திருக்கணும் தமிழ்நாட்டில், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது தொடர்பான விஷயங்கள், அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கணும். ஆனா எதை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, மார்க்கண்டேயன் கைதை பத்தி பேசுறாங்க. விளாத்துக்குள்ள எம்எல்ஏ அது சரியா தவறா, இவர் ஏன் அப்படி பேசினாரு, அவர் பேசினது சனிக்கிழமை, கைது பண்ணுறதுனா நேற்று பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பண்ணுறதுக்கெல்லாம் பின்னாடி இதெல்லாம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் நமக்கு வர தோணுது. நீங்கள் சொன்னது போல திமுக பாஜக கூட்டணி அதெல்லாம் இன்னொரு பக்கம் சர்ச்சை, அது தள்ளி விட்டுடலாம். இப்போ இந்த நீட் நிலைப்பாட்டில் தமிழ்நாட்டோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? தமிழ்நாடு அப்படின்னா சிஎம் விஜய் சேர்த்து தான் சொல்லணும், அவர் தான் தமிழ்நாட்டோட முகமாக இருக்காரு இல்லையா. அப்போ அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்றத வெளிப்படையாக இப்போவாச்சும் அறிவிப்பாரா அப்படின்ற கேள்வி தான் தொடர்ந்து நம்மகிட்ட கேட்க தோணுது. ஏன்னா இப்போ அதுதான் இந்தியாவில் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த எபி சென்டர்னு சொல்லலாம் இல்லையா, அங்கே மிக முக்கியமான பிரச்சனை அதுதான் மீண்டும் எழுந்திருக்கு. அப்போ அது குறித்தான பார்வை எப்படி சிஎம் விஜய்க்கு இருக்கு அப்படின்றது மக்களோட கேள்வியாக தான் இருக்கு. அது எதுவுமே கன்வே பண்ணாம அவரோட அந்த ஜனநாயகன் படத்தை பற்றியே மீண்டும் மீண்டும் ரீல்ஸ் பண்றது, அதையே ப்ரொமோட் பண்றது என்பது இப்போ இது எதிர்பார்க்காத விஷயமா தான் இருக்கு. சிஎம் விஜய் சிறப்பு பிரதிநிதி தாங்க ஜனநாயகன் ப்ரொடியூசரு. டெல்லியில் நடக்கிற இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாரா, அவர் படத்தை ரிப்போர்ட் பண்ணுவாராங்கிறது இருக்கு. அவர் படத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் வரப்போகிறது, லீக் ஆனது பிறகு கிளைமேக்ஸ் மாற்றிருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இது எல்லாமே பேசு பொருளாக தான் இருக்குது. ஆனால் தாவேக அரசு என்ன நிலைப்பாட்டு எடுக்க போகிறது, இப்போ இப்படி அவதூறாக பேசுகிறவங்களை கைது, இந்த லோக்கல் இஷ்யூ இதெல்லாம் தாண்டி ஒரு தேசிய அரசியலில் தாவேகவினுடைய நிலைப்பாடு என்ன, காங்கிரஸும் அதை பற்றி என்ன நினைக்குது அப்படிங்கிறது. ஏன்னா திமுக அதுக்கு பாஜக சப்போர்ட்டாக போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு இந்த எதிர்ப்பை விஜய் முன்னெடுப்பார் அப்படின்னு தாவேகவினர் யாரும் சொல்லலை. அதாவது காங்கிரஸ்காரங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு மாறானா இப்போ KS அழகிரி என்ன சொல்கிறாருன்னா, விஜய் ப்ரூவ் பண்ணிட்டாரு பாஜக எதிர்ப்பை அப்படின்னு, திமுக இனிமேல் இந்த பாஜக எதிர்ப்பு சொந்தம் கொண்டாட முடியாதுங்கிறார். எந்த இடத்துல ப்ரூவ் பண்ணாருனாச்சும் அவராச்சும் சொல்லணும்ல. அப்போ அது எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கிறது. நமக்கு விருப்பு இல்லாமல் பொதுவாக பார்க்கும்போது இந்த விமர்சனங்கள்லாம் வருது. இன்னொன்று, அதிமுக உள்ள இன்னைக்கு பெரிய கலைபரங்கள் நடந்திருக்கு அல்லது நடக்கிறதாக இருந்தது தள்ளி போடப்பட்டிருக்கா அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், இப்போ CV சண்முகம் ஏற்கனவே டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கார்ல, மீண்டும் அதிமுக CV சண்முகம் மட்டுமா, சண்முகமும் அப்படிதான் இருக்காரு, திருமாவும் அப்படிதான் இருக்காங்க, SP விலுமனே இப்படிதான் இருக்காரு. இப்போ அதிமுகக்கே போலாமா இல்ல தாவைக்கால சேர்ந்துடலாமா அப்படின்னு போலாமா இல்ல ஊரோட செட்டில் ஆகலாமா, அது மாதிரிதான். ஸோ தாவைக்கால சேர போடுறதான் அவரோட முடிவாக இருக்கும் அப்படின்றத பொதுவாக எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் சனிக்கிழமை வரல, இன்னைக்கு மண்டேயில் இருக்கும். ஸோ சனிக்கிழமை வந்தால் மட்டும் தான் தெரியும் தாவைக்கால சேர போடுறா இல்லையா அப்படின்னு. ஏன்னா எல்லாமே இப்படி தான் போய் சேர்றாங்க, பணியூர் ஆஃபீஸில் சேர்றாங்க. சேர்ந்தவங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லையே. இப்போ முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MLAக்கள்னு எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம்.
இப்போ விஜயபாஸ்கர் எடுத்துங்களேன், அவங்க போனவங்களுக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டுச்சு, என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு? இடைத்தேர்தல் வந்து மீண்டும் அவங்களுக்கு போட்டிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இடைத்தேர்தல் தான் இன்னும் அறிவிக்காம இருக்காங்க. தேர்தல் கட்சி ரீதியா பொறுப்பு தானே ஒரு இப்பேற்பட்ட முக்கியத்துவமா இருக்கும். கடம்பூர் ராஜு தான் போறவங்க எல்லாம் நீங்க போகாதீங்க, அங்க போன மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வருது இல்ல. ஆமா, இப்போ CV சண்முகமோட ஆதரவாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 100க்கும் மேற்பட்டோர் வந்து கூண்டோட கட்சியிலிருந்து விலகிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதிமுக தலைமை வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல, தலைமை வந்து சரியாக செயல்பட மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு, பொதுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான். அதை தான் இவங்களும் வச்சு அந்த கட்சியிலிருந்து விலக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து CV சண்முகம் தாவேக்கால வந்து சேர போகிறதுக்கான முன்னோட்டமா அப்படின்றதான் கேள்வி இருக்குது நமக்கு. ஏன்னா CV சண்முகம் சப்போர்ட்டஸே விலகிட்டாங்க அப்படின்னா CV சண்முகம் சொல்லி தான் விலகி இருப்பாங்க. அப்போ அவருமே வந்து கூடிய சீக்கிரம் அங்கே கட்சியிலிருந்து விலகி தாவேக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் முழுமையாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் மேபி வரக்கூடிய சனிக்கிழமை கூட CV சண்முகம் தாவேக்கால ஜாயின் பண்ணலாம். அது குறித்து தான் செய்திகள் அதிகமாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டு இருக்கு. ஆனால் அதிமுகவில் இன்னைக்கு வந்து அதிமுக கட்சி ஆஃபீஸ் சுற்றி போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டதாக சொன்னாங்க. ஏன்னா CV சண்முகம் வந்து அங்கே வந்து கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே வரப்போறாருன்ற மாதிரிலாம் பல செய்திகள் வந்து இது பண்ணது. அதை பற்றிலாம் தொடர்ந்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் எதிர்ப்புகள், இன்னும் சிக்கல்கள் என்பது அதிகரிச்சுட்டே தான் போகுது அப்படின்றத பார்க்க முடியும் நம்ம இதில். இப்போ இன்னைக்கு பல மாவட்ட செயலாளர்கள், பல மாவட்ட நிர்வாகிகளோட எடப்பாடி தொடர்ந்து ஆலோசனை நடத்துறாருல, அந்த ஆலோசனை இன்னைக்கு நடந்துச்சு. அந்த ஆலோசனை கூட எதற்காக நடத்துறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, யார் யார் அந்த மாவட்டத்தில் அதிமுக இருக்காங்க, யார் யார் கட்சி மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சென்சஸ் மாதிரி கூட ஒரு பண்றான்னு வச்சுங்களேன். ஆனால் அதை தாண்டி நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, இப்படி இன்னைக்கு ஒரு செய்தி வெளியானுச்சு. என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகி நீங்கள் தான் தோல்வி காரணம், உங்களால் தான் கட்சி தோத்துச்சு, நீங்கள் அந்த தோல்வியை ஏற்றுக்கிட்டு விலகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை எடுத்ததாக ஒரு செய்திகள் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் வெளியானுச்சு. அதற்கடுத்து அதிமுக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக மறுப்பு வெளியிடுறாங்க. அப்படி ஒன்றுமே நடக்கலை, இல்லாத விஷயங்களை நீங்கள் ஏன் போட்டு பெருசாக்குறீங்க, எங்ககிட்ட கருத்து கேட்டுட்டுல போடணும், இனிமேல் இப்படி போட்டிங்கன்னா உங்கள் மீது நாங்கள் அவதூறு வழக்கு தொடருவோம் அப்படின்னு அதிமுக தரப்புலன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை கடந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி இங்கிருந்து போன எல்லாரையும் மாவட்ட பொறுப்புலேருந்து விலக்கி வச்சிருக்காரு. வேணும்னா மாநில பொறுப்பு தரேன், பவர்லெஸ்ஸாக ஒரு பவரில் உங்களுக்கு கொண்டாந்து வைக்கிறேன், ஆனால் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மாதிரியான அதிகாரப்பூர்வ பதவிகளை தரமாட்டேன் அப்படிங்கிற உறுதியாக இருக்காரு இன்னைய வரைக்கும். அதனால தான் SP வேலுமணி 10 அடி தள்ளியே நிற்கிறார் அவரை விட்டு. CV சண்முகத்தை விலக்கி வச்ச எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் அவர் CV சண்முகத்தினுடைய ஆதரவாளர்களாக அறியப்பட்டவர்கள் எல்லாரையும் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கட்சியை விட்டு விலக்கி வச்சார். அப்போ தொடர்ந்து விலக்கி வைக்கிறதுனால அவங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க, நம்ம CV சண்முகத்தோட செயல்படுவோம், மிச்ச மீதி இருக்கிறவங்களையும் விலகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வர்றதாக இருந்திருக்கு திட்டம். ஆனாலும் SP வேலுமணி உள்ளிட்டோர் வந்து தலையிட்டு, எதுக்கு அவசரப்படுறீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு பண்ணலாம், ஒரு 8 மாதம் போகட்டும், 6 மாதம் போகட்டும், தள்ளி நின்று நம்ம பொறுமையாக பண்ணுவோம், ஏன் அவசரப்படுறேன்னு கேட்டப்ப, இல்லை என் நிலைப்பாடு வந்து உங்களை மாதிரி சாந்தமாக போகிறது இல்லை, நான் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன், நான் வந்து எப்போவுமே அதிமுக காரன் தான், நான் வந்து கட்சியெல்லாம் மாற மாட்டேங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு தகவல். அது எந்த அளவுக்கு உண்மை ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறலாம் இனி வரும் காலங்களில் தெரியும். ஆக இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, இன்றைக்கி ஒரு திட்டத்துக்கு தயாராக இருந்திருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது தள்ளி போடப்பட்டு, அது வந்து OPS பண்ண மாதிரியே இவங்க பண்ண தயாரானாங்களா? ஏன்னா திட்டம் வெறுமனே ஊகமாக இருந்திருந்தால் போலீஸார் பாதுகாப்புலாம் போட்டிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதிமுக அலுவலகத்தை சுற்றி அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு காலையிலேருந்து போடப்பட்டிருக்குன்னா போலீஸாருக்கு தகவல் கிடைக்காம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இது எல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ CV சண்முகம் அங்கே போனார் அப்படின்னா ஆல்ரெடி போனவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்குன்னு பார்ப்பார்ல. இப்போ ஆல்ரெடி போயிருக்கிறவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியோ அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளோ அல்லது கட்சியில் முக்கிய பொறுப்புகளோ கொடுக்கப்பட்டிருந்தா இவங்க யோசிக்கிறதுல ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்கெல்லாம் வலியக்க வாண்டடாக போய் இந்த தாவேக்காங்கிற வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆனால் தாவேக்கா இவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குதுங்கிறது தான் அடுத்த கட்ட பார்வையாக இருக்குது. அப்போ அங்கே எதுவும் நடக்காத பொழுது CV சண்முகம் எதற்காக இதை முறிச்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இங்கே முறிச்சுக்கிட்டு அதிமுக காரராகவே இருந்தால் கூட நாளைக்கு இங்கே தலைமை மாறும்பொழுது அவருக்கு வேறொரு வாய்ப்புகள் கனியக்கூடும். ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமியை பகச்சுக்கிட்டு அங்கே போய் சேர்ந்துட்டா மீண்டும் வர முடியுமா, வந்தால் பழைய மரியாதை கிடைக்குமான்னு நிறைய ஆலோசனைகள் இங்கே நடக்கிறதாக சொல்கிறாங்க. அது ஒரு புறம். இன்னொரு புறம் விசிகாவை வந்து தாவேக்கா அணியிலிருந்து விலக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து விசிகாவை வந்து கிளைகள் இல்லாத கட்சி, விசிகா வந்து கூட்டணியில் இருந்துட்டு அதிகப்படியான விமர்சனங்களை வைக்குது. ஒரு அமைச்சரை பார்த்து சொன்னா என்ன, முதல்வரை பார்த்து சொன்னா என்ன, ஏன் கூட்டணி இவ்வளோ கூட்டணியை வச்சுக்கிறீங்க, கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஏன் இவ்வளோ விமர்சனத்தை வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முன்வைக்கிறார். இது ஒரு பக்கம்.
இதற்கு முன்னாடி வந்து நோபல் பரிசா அதெல்லாம் தரலாங்கிற மாதிரிலாம் கூட விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். இப்போ சமீபத்தில் அவருடைய சங்கொலி விழா நடந்துச்சு இல்லையா, 30 ஆண்டுகள் கடந்ததுனால அதற்கு கூட திருமாவளவன் அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் திருமாவளவன் வரலங்கிற மாதிரியான செய்திகளும் சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த விஷயத்தை ஒட்டி பார்க்கணும் அப்படின்னா அந்த விழா மேடையில் மீண்டும் வந்து வைகோ கடுமையாக விமர்சிக்கிறாரு. கூட்டணி கட்சிகள் வந்து ஆட்சியை வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க, கூட்டணியில் இருந்துக்கிட்டு விஜய் ஆட்சி எப்போ வேணாலும் கவிழ்ந்துடலாம்னு நினைக்கிறீங்களாங்கிற மாதிரி கடுமையான விமர்சனத்தை வைகோ வைக்கிறார். இப்படி ஒரு விமர்சனம் வரும்பொழுது அந்த கூட்டணியோட தலைமையாக இப்போதைக்கு கருதப்படுறது யாருன்னா தாவேகா தான் கருதப்படுகிறது. இப்போ தாவேகா அவருடைய இசைவு இல்லாமல் ஒரு முக்கிய தலைவர் இப்படி ஒரு விஷயத்தை பொது வழியில் பேச முடியுமா? அப்போ தாவேகா சிக்னல் கொடுத்து தான் பேசுகிறாரா அப்படிங்கிறதும் இன்னொரு விஷயமா இருக்குது. அப்போ தொடர்ந்து இப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் பொழுது இது விசிகாவை கூட்டணியிலிருந்து வெளியேற்றுவதற்கான செயல்கிற இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஏன்னா தொடர்ந்து விசிகாவும் மாறி மாறி பேசிக்கிட்டே வராங்க. ஒரு நாள் கூட்டணியில் இருக்கோங்கிறாங்க, இன்னொரு நாள் திமுகவோட உறவில் இருக்கோங்கிறாங்க, இன்னொரு நாள் திமுக விமர்சிக்கிறாங்க, இன்னொரு நாள் தாவேகா விமர்சிக்கிறாங்க, சினிமா கட்சி இல்லை நடிகர் கட்சி இல்லைங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் முன்னுக்கு பின் முரணாகவே இருக்குது. ஆட்சிக்கு முன்னாடி ஒரு பேச்சு, சரி கட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒரு பேச்சு, இன்னும் சொல்ல போனால் காட்டுமன்னார் கோவிலில் திரும்ப வித்ட்ரா பண்ணுறப்ப என்னை யாரும் வந்து ஆர்டர் போட்டு என்னை செயல்படுத்த முடியாது, எந்த முடிவாக இருந்தாலும் நானே சுயேட்சையாக எடுப்பேன் அப்படின்னு சொன்னதும் அதே திருமா தான். ஆனால் தேர்தலுக்கு பின்னாடி திரும்ப என்ன சொல்கிறாரு, நான் ஏன் காட்டுமன்னார் கோவிலேருந்து விலகினேன் அப்படின்னு யார் கேட்டீங்க, திமுகவை நோக்கி வைக்க வேண்டிய கேள்வி அது அப்படிங்கிறாரு. அப்போ இதெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. 2 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு ரொம்ப படாத பாடுபடுத்துகிறாரு நம்மளை அப்படிங்கிற அந்த பார்வையில் தாவேகா விசிகாவை அணுகிறதான்னு ஒரு கேள்வி. அல்லது தாவேக்கானோட உடன்பாடு இல்லாமலேயே விசிகா மதிமுக பேசிட முடியுமா? இன்னொரு புறம் பாமகவோட ரொம்ப நெருக்கம் காட்டுது தாவேகா. அதாவது அன்புமணி ராமதாஸ் வரும்பொழுது தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து நிற்கிறாரு புசி ஆனந்த் அமைச்சர். அவர் வந்து இவர் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு இடத்துல பேட்மிண்டன் விளையாடுறாரு ஆதவ் அர்ஜுனா. கடந்த காலத்தில் திமுக இதே மாதிரி பாமகவோட நெருக்கமாக இருந்திருந்தால் விசிகாவினுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்டாலின் பாமகவோட நெருங்கிட்டாரு அப்படின்னா அது விசிகா எப்படி பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா, அமைச்சர் வன்னியரசு இப்போ அமைச்சர் மார்க்கண்டேயன் எதற்கு கைது பண்ணாங்க? கதவை பூட்டிட்டு பேசுவோன்னு முதல்வர் சொல்கிறாரு அப்படின்னா எலும்புகளை உடைச்சிருவாங்கிற மாதிரி அவதூறாக முதல்வரை குறித்து ஒருமையிலையும் பேசிட்டாரு மார்க்கண்டேயன். இது தவறு. அந்த தவறுக்கு தான் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி அவர் கைது பண்ணுது. அது சரியா தவறான நீதிமன்றம் சொல்ல போகிறது. பெயில் உண்டா இல்லையா நீதிமன்றம் சொல்ல போகுது. அந்த விஷயத்துக்கு நடவடிக்கை எடுத்தாச்சு. இதற்கு யார் பதில் சொல்கிறா? அமைச்சர் வன்னியரசு சொல்கிறாரு எல்லோருக்கும் எலும்புகள் உண்டுங்கிறார். அப்போ இவர் ஒரு முடிந்து போன விஷயத்துக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய பேச்சு வன்முறை அப்படின்னா அதே வன்முறை பாணியில் தான் இவரும் பேசுறாரு. இவர் வந்து தாவேகா ஸ்டாண்ட பேசுற மாதிரி தான் தோணுது. இல்ல விஜயோட குரல் தான் வன்னியரசு பேசுறாரு. விஜயோட குரலாக விஜய் கட்சியை சேர்ந்தவங்களே ஒழிக்கல. ஆனா அமைச்சர் வன்னியரசு முந்திக்கிட்டு பதில் சொல்றாரு. ரெண்டாவது, அவர் பேசுனது தவறு, அவர் மீது நடவடிக்கை எடுத்த காவல்துறை இவர் பேசியதும் தவறு தானே, இவர் மீது நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொக்கி நிற்குது. அப்போ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு தார்மீக ஆதரவை விசிகா தருகிறது எல்லா வழிகளையும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையும் விசிகாவுக்கு இன்னைக்கு எழுந்திருக்கா? அப்போ விசிகாவுக்கு உள்ளுக்குள்ளே நெருக்கடிகள் உருவாகிறதா? நிச்சயமாக எழுந்திருக்கான்றதை விட எழுந்திருக்குன்றதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒருவேளை தாவேகா வந்து ஜம்ப் அடிச்சிருவாங்களோ, பாமகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா நம்மளோட அரசியல் கதி என்பது ரொம்ப சிக்கலாக போயிடும் விசிகாவுக்கு. அதனால கூட இந்த 2 கட்சிகளுக்கும் மதிமுகவுக்கும் சரி விசிகாவுக்கும் சரி இல்லை கூட்டணியில் கூட எல்லா கட்சிகளுக்குமே வந்து அதிகார மோதல் என்பது நேச்சுரலாகவே இருக்கும். ஏன்னா பல இடங்கள் இடைத்தேர்தல் வருது இல்லையா, இடைத்தேர்தல் குறித்து அவங்க என்ன பார்வை கொண்டு இருக்காங்க, தாவேகாவை போட்டி போட போறாங்களா இல்லை இவங்க தரப்புல இருந்து அந்த இடங்களை வந்து டிமாண்ட் பண்ணி கேட்க போறாங்களா அப்படின்றது ஒரு பார்வை. இன்னொன்று வந்து அந்த வாரிய பதவியில் இருக்கு இல்லையா, அதுக்கே வந்து திருமாவளவன் சைட்லேருந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறதா தாவேகா தலைமை ஃபீல் பண்ணதா வர சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் விசிகாக்குள்ளேயே பல தீர்மானங்களில் போட்டு திருமாவை டெப்டி சிஎம்மாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டுலாம் தாவேகா நெருக்கடி கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்போ இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில் தான் ஏதோ ஒரு காரணம் வேணும் இல்லையா ஒரு கட்சியை வெளியேற்றணும் அப்படின்னா, அந்த காரணத்தை வந்து வைகோவே சொல்லியிருக்காரு. நான் தொடர்ந்து தாவேகா ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக விசிகா செயல்படுறாங்க அப்படின்றது வந்து நாளடைவில் வரக்கூடிய நாட்களில் வந்து பாமக நெருங்க விசிகா அவங்களா விலகி நிற்பாங்களா இல்லை தாவேகாவால் விளக்கப்படுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை திரும்ப தான் சொல்றாருல, நாங்கள் கூட்டணியில் இடம் பெறல அப்படிங்கிறாரு. அவர் கூட்டாட்சியில் தான் இடம் பெற்றிருக்காரு, அதாவது ஆட்சியில் பங்குல தான் இடம் பெற்றிருக்காரு அப்படிங்கிறாரு. அப்போ ஆட்சியில் பங்குல பாமக இடம் பெற்றால் விசிகா அப்படிதான் பார்க்குமா அல்லது கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னு விலகி நிற்குமா அப்படின்னு பல குழப்பமான கேள்விகளும் இதை ஒட்டி இருக்கு. ஆமா நிச்சயமா.
இதில் இன்னொரு முக்கியமான செய்தி, ஆகஸ்ட் 4ஆம் தேதி டெல்லியில் வைகோவோட புத்தகம் வெளியிடுறாங்க இல்லையா, அதை வந்து ராகுல் காந்தி வெளியிட போறார், சிஎம் விஜய் வந்து அந்த புத்தகத்தை வாங்க போறாரு இல்லையா. சிபி ராதாகிருஷ்ணன் கிடையாதா, மாத்திட்டாங்களா? ராகுல் காந்தி தான் சொன்ன மாதிரி இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து அன்புமணியும் கலந்துக்க போறாரு, திருமாவும் கலந்துக்க போறாரு. இப்போ என்னன்னா, திருமாவளவனுக்கு 2 பக்கமும் சிக்கல். அது அரசியல் நாகரிகம் இல்லையா? அது கரெக்ட் தான், அது அரசியல் நாகரிகம் தானே. வைகோவுக்கும் திருமாவளவனுக்கும் நெருக்கம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். எப்படிலாம் வந்து தமிழர்களுக்கு இலங்கையில நடந்த அந்த போருக்கெல்லாம் எப்படிலாம் ஆதரிச்சாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். தமிழர் ஆதரவு இருந்தாங்க இல்லையா, அது ஒண்ணு. இப்போ வந்து இந்த டைனாமிக்ஸ்ல வந்து பார்க்கும்போது எப்படி வந்து டெல்லியில இப்போ அன்புமணியும் திருமாவளவன் டீல் பண்ணி ஆகணும், வைகோ சொல்லக்கூடிய எதிரான கருத்துக்களையும் டீல் பண்ணி ஆகணும். அப்போ இத்தனை சிக்கல் இருக்கிற சமயத்துல திருமாவளவன் வந்து டெல்லிக்கு போவாரா, அந்த விழாவில் கலந்துக்குவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். இதில் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினோத செய்தி என்னவாக இருக்கிறது அப்படின்னா, ஒரு ரயிலில் நடந்த ஒரு சம்பவம். மகாராஷ்டிராவில், அதாவது பட்னரா அகோலா இதுக்கு இடையே சென்ற ஒரு ரயிலில் ஒரு வாலிபர் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரயிலில் பயணித்த பெண்கள்கிட்ட கொஞ்சம் தவறான விஷயங்கள் செய்கிறார். பாலியல் ரீதியாக ஒரு தொந்தரவு கொடுக்குறார். உடனடியாக அவரை பிடித்த அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, இனிமே இன்னொரு பொண்ணுகிட்ட அவன் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான தவறான செய்கைகளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞருக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டு வளைவி போட்டு விட்டு அவர் வந்து அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளங்களில் வைரல் பண்ணுறாங்க. இந்த வீடியோங்கிறது இப்போ பெரிய வைரலாக போகுது. அதில் சில பெண்கள் இது வந்து பெண்களோட துணிச்சலை காட்டுது அப்படிங்கிற மாதிரி பலர் பதிவிட்டாலும், லிப்ஸ்டிக் பூசுறதும் வளையல் போடுறதும் ஒருத்தனை வந்து அவமதிக்கிற மாதிரி எப்படி இருக்கும்? அது வந்து பெண்களினுடைய சுதந்திரம் இல்லையா? நம்மளே நம்மளை அவமதிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது இல்லையான்னு பெண்கள் தரப்புலையும் சிலர் கோரிக்கை வைக்கிறாங்க. இது வந்து உரிய தண்டனையாக அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்து அப்படி அசிங்கப்படுத்தணுமே ஒழிய, நாமளாக இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதுங்கிறது நம்ம நாமே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இருக்குன்னு இப்படியும் கருத்துக்கள் வருது. இருந்தாலும் இந்த பெண்கள் வந்து பழங்காலத்தில் கழுத மேலே ஏற்றி வச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்துற மாதிரி அவமதிக்கும் வகையில் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்புலையும் கருத்து சொல்கிறாங்க. 2 தரப்புலையும் வாத பிரதிவாதங்கள் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்து இதில் எது சரி எது தவறு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். பேசும் அழகு இதே மாதிரி பல செய்திகளோட நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.